பிரபல முன்னாள் தயாரிப்பாளர் ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு இடிய வந்து நம்ம பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் தலையில இறக்குனார். அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. மறுபடியும் கேளுங்க, ஒரு இடிய வந்து பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் தலையில இறக்குனார். பூஜா கூட்டம் படம் வந்து என்ன சூப்பரா ஓடும் தெரியுமா சார்? அதாவது பிரமாதமா ஓடிட்டு இருக்கு சார். அந்த மார்க்கெட்ல அந்த பையன் நடித்த ஹீரோவா நடிச்ச ஸ்ரீகாந்த்க்கு 7-8 ப்ரொடியூசர்ஸ் புக் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா 7-8 ப்ரொடியூசர் புக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டாரு. ஆமா சார், பிரமாதமா அந்த பையன் பெரிய லெவல்ல வருவோம் போல சார் தமிழ் சினிமால. அதாவது வந்து தமிழ் சினிமால இவ்வளவு நல்ல ஹீரோ கிடைச்சிட்டாருன்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஸ்ரீகாந்துக்கு தான் நம்பரை போடுறாரு. ஸ்ரீகாந்த் லைன்ல வர்றாரு. ஹலோ சார் அப்படிங்கிறாரு. ஸ்ரீகாந்த் எங்க இருக்கா அப்படிங்கிறாரு. சார் நீங்க நான் பாண்டி பஜார்ல ஒரு ஷாப்பிங்ல இருக்கேன் சார் அப்படிங்கிற. அப்படியா, சரி உடனே கிளம்பி நீங்க வா. இதை கேட்ட ஸ்ரீகாந்தோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதாவது வந்து பொறி கிளங்கி போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொறி கிளங்கி போயிட்டாரு, கதி கிளங்கி போயிட்டாரு, என்ன வேணா சொல்லணும். அப்படியே நெஞ்சடைகிற அளவுக்கு அவருக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அப்படி ஒரு விஷயத்த வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் வந்து ஸ்ரீகாந்த் நோக்கி சொல்றாரு. ஒரு கேள்வி, ஒரு விஷயம் பண்ண சொல்றாரு. அதை அப்படியே கேட்டு நடுங்கிட்டார் ஸ்ரீகாந்த். கை கால்லாம் கட 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 கடன்னு ஆடாயிருச்சு. அந்த மாதிரி ஒரு வேதனையான சம்பவம். அவர் ஸ்ரீகாந்த் வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரனை பார்த்து, சார் என்ன சார் சொல்றீங்க, சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த என்ன அந்த சம்பவம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா நம்மளோட நேர்காணல்ல தயாரிப்பாளர்கள் எப்படி நடிகர்களால கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நிறைய இடத்துல பேசியிருக்கீங்க. கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஏன் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா, தயாரிப்பாளர்களால நடிகர்கள் எதுவும் கஷ்டப்படலையா, அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலையா கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்களுமே பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, எல்லாம் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் தான் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். நல்ல கேள்விதான், புது கேள்வியா இருக்கு. அதாவது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 98% வந்து நடிகர்களாலதான் தயாரிப்பாளர்களுக்கு பல பிரச்சனை, பல சிக்கல்கள், பல இன்னல்கள். புரியுது அவங்களுக்கு? நடிகர்களுடைய ஆட்டிடியூட் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவங்களுடைய ஆட்டிடியூட்னால பல தயாரிப்பாளர்கள் வந்து ரோட்டுக்கு வந்த கதையெல்லாம் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல, அதாவது வந்து 1-2% தயாரிப்பாளர்களாலையும் நடிகர்கள் பாதிக்கப்பட்ட கதையும் இங்க உண்டு. அப்படி வந்து ஒரு கதைன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம இங்க பேசுவோம். ஓகேவா? யார் அந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு உங்களுக்கு இல்லையா? அந்த தயாரிப்பாளர் வேற யாரும் இல்ல, பிரபல தயாரிப்பாளர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன். ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன். அவரை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இன்னும் விஷயங்கள் இருக்கு. அவர் பேச அல்ல அக்ஷய பாத்திரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவரை பத்தி பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு. தோண்ட வந்து எப்படி சொல்றது, நீர் வந்துட்டே இருக்கு. அதனால வந்து அதை பத்தி இப்ப சொல்லுவோம். அதாவது வந்து பிரபல தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரபல முன்னாள் தயாரிப்பாளர் ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு இடிய வந்து நம்ம பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் தலையில இறக்குனார். அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. மறுபடியும் கேளுங்க, ஒரு இடிய வந்து பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் தலையில இறக்குனார். ஏன் வந்து ஒரு இடிய பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் தலையில இறக்குனாருன்னு மறுபடியும் சொல்றேன்னா, இந்த கண்டென்ட் முடியும் போது உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இதை கேட்ட ஸ்ரீகாந்தோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதாவது வந்து பொறி கிளங்கி போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொறி கிளங்கி போயிட்டாரு, கதி கிளங்கி போயிட்டாரு, என்ன வேணா சொல்லணும். அப்படியே நெஞ்சடைகிற அளவுக்கு அவருக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அப்படி ஒரு விஷயத்த வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் வந்து ஸ்ரீகாந்த் நோக்கி சொல்றாரு. ஒரு கேள்வி, ஒரு விஷயம் பண்ண சொல்றாரு. அதை அப்படியே கேட்டு நடுங்கிட்டார் ஸ்ரீகாந்த். கை கால்லாம் கட 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 கடன்னு ஆடாயிருச்சு. அந்த மாதிரி ஒரு வேதனையான சம்பவம். அவர் ஸ்ரீகாந்த் வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரனை பார்த்து, சார் என்ன சார் சொல்றீங்க, சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சம்பவங்கிறது நம்ம கடைசியா பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவரை பத்தி கொஞ்சம் பேசலாம். இல்ல அதை பேசுவோங்க. கண்டென்ட் முடியும் போது அதை பேசுவோம். இன்டர்வியூ முடியும் போது பேசத்தான் போறோம். இதுக்கு முன்னாடி ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவோம். அதாவது வந்து ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து பிரபல முன்னாள் தயாரிப்பாளர் ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவருடைய குணமே என்னன்னா, யாருமே நல்லா இருக்கக்கூடாது. அவருக்கு முன்னாடி யாராவது நல்லா ஒருத்தன் இருந்தான்னா அவனை வந்து எப்படியாவது சீரழிச்சு அவனை ஒண்ணுமில்லாம பாக்கிடணும், அவனை மண்ணா ஆக்கிடணுங்கிறது தான் அவருடைய கேரக்டர், அவருடைய குணமே.
இது நிறைய உதாரணங்கள் அவரை பத்தி சொல்லிட்டே போலாம். இண்டஸ்ட்ரியில, குறிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரியில அவரோட பழகுனவங்க, மீடியேட்டர், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும். நான் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது. இதெல்லாம் நடந்த உண்மைகள் தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீடியேட்டரை எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மீடியேட்டர், அதாவது மீடியேட்டர் யார் அப்படின்னா, ஒரு படம், ஒரு ஏரியா, ஒரு உதாரணத்துக்கு மதுரை ஏரியாவை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்பாரு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பா தயாரிப்பாளர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து பேசுவாரு. சார் என்ன சார் வேலை கொடுக்கலாமா அப்படின்னும் போது, இது 2 பேரும் இந்த வேலை இவர் சொல்றாரு, அந்த வேலை அவர் சொல்றாரு, மியூச்சுவலா ஒரு வேலையை பேசி அவங்களுக்கு கூட்டு போய் முடிச்சு கொடுப்பாரு. அந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சு கொடுப்பாரு, அந்த டீலை முடிச்சு கொடுப்பாரு. பொதுவா பாத்தீங்கன்னா சினிமா ட்ரேட்ல 2% மீடியேட்டருக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம்னா 2000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற மீடியேட்டர்கள் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஆபீஸ்ல வந்து உட்காருவாங்க. உட்காந்து சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆபீஸ் பாய்ட்ட சொல்லுவாங்க. ஆபீஸ் பாய் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து சார் உங்களை பார்க்கறதுக்கு சோ இந்த மீடியேட்டர், ஒரு உதாரணத்துக்கு சொக்கலிங்கங்கிற மீடியேட்டர் வந்திருக்காரு சார் அப்படின்னா, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சொல்லு, இல்லப்பா உட்கார சொல்லு, வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. வெயிட் பண்ண சொல்றாங்கன்னா காலையில 10 மணிக்கு அந்த மீடியேட்டர் வந்திருப்பாரு. சார் உங்களை உட்கார சொல்றாங்க அப்படின்னா ஒரு சேர்ல உட்காந்துருப்பாரு. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனுடைய ஆபீஸ்ல ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கும். அது எல்லாமே இவர் வந்து கம்ப்யூட்டர்ல, அதாவது வந்து சிஸ்டம்ல மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த மீடியேட்டர் உட்கார்றதுல இருந்து அப்படியே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பாப்பாரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் உள்ள இவரோட கேபினுக்குள்ள ஏதாவது வேலை பார்க்கறாரா, ஏதாவது பிஸியா இருக்காரா, யாரோட பேசிட்டு இருக்காரா, ஏதாவது மீட்டிங் அப்படின்னா எதுவுமே இருக்காரு. சும்மா உட்காந்துட்டு ஜாலியா உட்காந்துட்டு கேஷுவலா பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த மீடியேட்டர் அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த இதுல சிஸ்டம்ல பாத்துட்டே இருப்பாரு. ஓகே உட்காந்துருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆபீஸ் பாய் இப்படி நடந்து போவான். அதையும் ஒரு சிஸ்டம்ல பாப்பாரு. நடந்து போவான், தம்பி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு. தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி போய் அவர் கொடுப்பாரு. தண்ணி வாங்கி கடகடன்னு குடிப்பான். குடிச்சு வச்சோன்னா ஓகே உட்காந்துருக்கான். இவர் உள்ள ஏதாவது வேலை பாக்குறாருன்னா எந்த வேலையும் பார்க்க மாட்டார். அவர் என்ன பண்றாருங்கிற இவர் இங்க பார்த்து ரசிப்பார். அதாவது வந்து ஒருத்தரை காத்திருக்க வச்சு, அந்த காத்திருப்பு நேரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு. அதாவது ஒரு மனிதனை வந்து 1 மணி நேரம் காத்திருக்க வைக்கலாம், 2 மணி நேரம் காத்திருக்க வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 10 மணிக்கு வந்த மீடியேட்டர் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் காத்திருக்கும். காத்திருந்து 6 மணி ஆனோன்னா ஓகே அந்த ஆஃபீஸ் பாய் மறுபடியும் சார் கொஞ்சம் வெயிட் பண்றாரு சார், காலையிலேருந்து வெயிட் பண்றாரு சார். அப்படியா சரி சரி, ஐயோ மறந்துட்டேனே, ஏப்பா நீ மறுபடியும் ஞாபகப்படுத்தக்கூடாது, என்னப்பா அது, வர சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த மீடியேட்டர் சொக்கலிங்க உள்ளவர் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவார். வாங்க சொல்லிங்க, காலையில சொன்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன், திருப்பி உங்களை வந்து பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அப்படியே மறந்துட்டேன், நானும் மறந்துட்டேன், அவனும் மறந்துட்டான், நாவுமே படுத்தலையே, நீங்களா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அவன்கிட்ட. சார் நான் நடுவில் சொன்னேன், என்கிட்ட சொல்லவே இல்லையே. உடனே ஒரு பெல் அடிப்பாரு. உடனே பெல் அடிச்சோன்னா அந்த ஆஃபீஸ் பாய் வரும். அவன் 4 தடவை சொல்லியிருப்பான். வந்தோடனே ஏப்பா என்னப்பா ஏன் இப்படி சொல்லாம இருக்க, என்ன எவ்வளோ நேரம் உட்கார வச்சிருக்க ஒரு மனுஷனை, சாப்பிட்டீங்களா சார், இல்லை நான் சாப்பிடலையா, அந்த மனநிலை ஆஃபீஸ் பாய் மனசுக்குள்ளே தெரிஞ்சிருப்பான். இந்த மாதிரி வந்து ஒரு மீடியேட்டர் ட்ரீட் பண்ணுவாரு. அந்த மீடியேட்டர் கேட்குற அந்த டீலையாவது முடிச்சு கொடுப்பாருன்னா அந்த டீலையும் முடிச்சு கொடுக்க மாட்டாரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதை, பல பேரோட கதை போய் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்ல சிக்கி சின்ன பின்னமான பல கதைகள் இருக்கு. இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு, ஒரு கதையோட என்ன பண்ணுவாரு, எப்படியாவது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அப்ரோச் பண்ணிட மாட்டோமா, கதை சொல்லிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பல வருஷங்கள் ட்ரை பண்ணி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்னைக்காவது கிடைக்கும் போது வருவாங்க. சரி உட்காருங்க, வாங்க உட்காருங்க, என்ன உங்க பேரு அப்படின்னு, இவர் கோபி சார், நான் இவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்ல கதை இருக்கு சார் அப்படின்னு. இவர் என்ன செய்வாரு, அப்படியா சரி ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், 10 நிமிஷத்துல அந்த கதையை நீங்க சொல்லுங்க, ஒரு ஒன்லைன் சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் படம் பண்ணலாம் அப்படின்னு. உடனே அவர் வந்தவர், அதாவது வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது வந்து பெரிய நிறுவனம் இல்லையா, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்னா பெரிய நிறுவனம். அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனத்திலேயே நம்ம கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும். அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட நிலைமையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கதையை தூக்கிட்டு பல கனவுகளோட வந்து சினிமா கோடம்பாக்கத்துல டிராவல் பண்றவங்க. அப்போ கதையை ஒரு 10 நிமிஷம் சொல்லுவாரு. 10 நிமிஷம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கா, தமிழ் சினிமா பட்டி போட்டு போலியது, என்ன மாதிரியான கதை, அடரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஸ்கஷன்ல உட்காருங்க நாளையில இருந்து அப்படின்ட்டு. நாளையில இருந்து இல்ல, இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, இன்னையில இருந்தே உட்காருங்க அப்படின்னு. சரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் வரலையே சார், எத்தனை பேர் அசிஸ்டன்ஸ், ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க சார், உட்காருங்க நைஸ் பண்ண அப்படின்னு பெல் அடிப்பார். பெல் அடிச்சுன்னா ஆபீஸ் பாய் வருவான், அவனுக்கு எல்லா தந்திரமும் தெரியும். வந்தோடனே அதாவது வந்து ஒரு ஆடு சிக்கிச்சு கூட்டு போய் உள்ள உட்கார வைன்ற மாதிரி ஒரு மீனிங்ல சொல்லுவாரு. சாருக்கு டிஸ்கஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி கொடு, இங்க நாளையில இருந்து நம்ம கம்பெனில ஒரு படம் பண்றாரு,
கோபி தான் நம்ம பேரு. ஆமா சார், போங்க போங்க, இனிமே உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த ஆபீஸ் பை கூட்டு போய் ஒரு அறையில உட்கார வைப்பாரு. அங்க ஒரு இவருக்கு இந்த டைரக்டருக்கு ஒரு 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. அவங்களும் அந்த டிஸ்கஷனுக்கு அடுத்த நாள்ல இருந்து வருவாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஆபீஸ் வந்து அசோக் நகர்ல இருக்கு. அந்த அசோக் நகர்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூம்ல பாத்தீங்கன்னா இப்படி ஆளுங்களை வேற வேற அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களோட அசிஸ்டன்ட் அப்படி உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்களுக்கு அதாவது வந்து படம் எடுக்க போறாரா இவங்களை வச்சு அப்படின்னா நிச்சயமா படம் எடுக்க போறது இல்லை. இவர் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணுவார்னா, ரஜினிகாந்த் டேட்ஸ் கொடுத்தா பண்ணுவார், கமலஹாசன் டேட்ஸ் கொடுத்தா பண்ணுவார், அஜித் விஜய் டேட்ஸ் கொடுத்தா பண்ணுவார், சிம்பு தனுஷ் டேட்ஸ் கொடுத்தா பண்ணுவார். இந்த மாதிரி வந்து படங்கள் பண்ணுவாரே தவிர சின்ன படங்கள்லாம் பெருசா பண்ணவே மாட்டாரு. ரொம்ப ரேரா 1-2 சின்ன படங்கள் எப்பயாவது ரொம்ப நல்லா வரும், ஷூர் ஷாட் அது லாபம் அடிக்கும் தெரிஞ்சா மட்டும்தான் பண்ணுவாரு. ஆனா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஆளுக்கு ஒரு ரூம்ல டிஸ்கஷன் உட்கார வைக்கிறாருல, இதெல்லாம் அவரோட ஹாபி மாதிரி. சந்தோஷம் இருக்கு, ஆபீஸ் பிஸியா இருக்கு. ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைனான்சரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ வேற யாரோ ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் பார்க்க வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது வெளியில போய் பேசுவாங்க. அப்பா நான் ஆஸ்கார் பிலிம்ஸ் ஆஃபீஸ் ரவிச்சந்திரன் ஆஃபீஸ் போனப்பா அங்கே பார்ப்ப ஒரே நேரத்தில் ஒரு 4 பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக ஒரு 7 அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு டிஸ்கஷன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. கலகலன்னு இருக்குப்பா. இப்போ சினிமா ஆஃபீஸ் தான் இப்படி இருக்கணும்ப்பா. அந்த காலத்தில் தேவர் ஃபிலிம்ஸ் இருந்துச்சு, ஏவிஎம் இருந்துச்சு, இப்போ ஆஸ்கார் பிலிம்ஸ் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும். சொன்னா ஒரு சந்தோஷம். அண்ணே உங்க ஆபீஸ் மாதிரி உண்மைண்ணே, ஐயோ என்னண்ணே லட்சுமி கடாசியமா இருக்குண்ணே உங்க ஆபீஸ்ல நுழையும் போதே அப்படின்னு. என்ன கூட்டம்னே, ஒரு திருவிழா கூட்டமா இருக்குல்லண்ணே, ஒரு பஸ் ஸ்டாண்டோட இவ்வளவு கூட்டம் பார்க்க முடியாது போல, இங்க அங்கேயும் ஆள் போயிட்டே இருக்காங்க, பிஸியா இருக்கேண்ணே எப்படிண்ணே. அப்படிதாங்க, அதெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேஷுவல் சொல்லுவாரு. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து டிஸ்கஷன்ல வச்சிருக்கவங்க எல்லாம் படம் எடுக்க மாட்டாருங்க, சந்தேகமே படக்கூடாதுங்கிறதுக்காண்டி. அதாவது வந்து காலையில 10 மணி ஆச்சுன்னா நல்ல ஃபில்டர் காஃபி போகும், 11:30 மணி ஆச்சுன்னா வெஜிடபிள் சூப் போகும், 1:30-2 மணி ஆச்சுன்னு வச்சுங்க, அதாவது வந்து காடை பிரியாணி, நான் வெஜிடேரியன் மீல்ஸ், மட்டன் சுக்கா, பிரான்ஸ் வறுவல், பெரிய பெரிய வஞ்சர மீன் ஃப்ரை, இப்படி எல்லா வெரைட்டி ஃபுட்டும் போகும். சாயந்தரம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபில்டர் காஃபி, அதுக்கப்புறம் பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போகும். நைட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருவேளை அங்கே நின்று அங்கே தங்கி ஒர்க் பண்ணுறாரு, கண்டினியூ பண்ணுறாரு டிஸ்கஷன்னா அவர் கூப்பிட்டு சொல்லிட்டு போவார். அவர் ஒர்க் பண்ணுறாரா, அவருக்கு என்னன்னு பார்த்துக்கப்பா, சாயந்தரம் கறி தோசை வேணுமா என்ன இதுன்னு கேட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க நிற்பாங்க, சரி இவ்வளவு ராஜ மரியாதையா கொடுத்து நம்மளை பண்றாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. நடுவுல என்ன பண்ணுவாருன்னா அந்த ரூம்க்குலாம் போவார், டிஸ்கஷன் ரூம்க்குலாம் ஒரு கேஷுவல் விசிட் மாதிரி போவார். இப்போ இந்த ஸ்கூல் இருக்குன்னு வச்சுங்க, இந்த பிரின்சிபால் எல்லா கிளாஸ்க்குள்ளேயும் நடந்து டீச்சர்லாம் எப்படி பாடம் எடுக்கணும், ஆமா இன்ஸ்பெக்ஷன், அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போவார். இன்ஸ்பெக்ஷன் போவார். என்ன கோபி எப்படி வந்திருக்கு கதை சார், நல்லா வந்திருக்கு சார், சூப்பரா வந்துட்டு இருக்கு சார், அப்படியா முடிச்சிட்டியா, 50% முடிஞ்சிருக்குமா, சார் 50% மேல 50% மேல முடிச்சிட்டியா, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு ஏற்பா எல்லாம் கரெக்டா வருதா, இல்லை கோபி கரெக்டா லஞ்ச் கிச்செல்லாம் வருதா, இல்லை அதெல்லாம் கரெக்டா வருது சார், ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம்ப்பா, பார்த்துக்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவார். புரியுதவங்க இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவர் வந்து படம் எடுப்பாங்க அப்படிங்க, இவர் எடுக்க போறாரு நம்மளை வச்சு நினைச்சே அவங்க தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவரோட என்னன்னா படமே எடுக்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய அவங்கள உட்கார வச்சிருப்பாரு. இதெல்லாம் எப்போ அவங்களுக்கு தெரிய வரும்னா, இப்ப ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி, பிரசாத் ஸ்டுடியோ மாதிரி ஸ்டுடியோவுக்கு முன்னாடி 2-3 டீ கடைகள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிக்க சான்ஸ் தேடுறவங்க, தயாரிப்பாளர் ஆகணும்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க இவங்க எல்லாருமே இந்த சினிமா சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் ஒன்னா கூடுவாங்க. அந்த ஒன்னா கூடுற இடத்துல டீ குடிச்சிட்டே இருக்கும்போது யாராவது இந்த கோபிங்கிற கேரக்டரை நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுமே, அப்போ வரும்போது திடீர்னு மச்சான் கோபி என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, எடா படம் கிட்ட கமிட் ஆயிட்டியா, எங்கடா இருக்க காலை காணா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆஸ்கார் பிலிம்ஸ்ல கமிட் ஆனேன். என்னது ஆஸ்கார் பிலிம்ஸ்ல கமிட் ஆயிட்டியா அப்படின்னு ஷாக்ல கேட்பான். அந்த ஷாக்கோட அர்த்தம் என்னன்னா அவன் ஆல்ரெடி போய் அங்க அனுபவப்பட்டிருப்பான் ஆஸ்கார் பிலிம்ஸ்ல. அவன் உடனே கரெக்டா கேட்பான், அப்படி அவர் எப்ப படம் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்பான். இல்ல உடனே பண்ண போறாரு, பெரிய ஆர்டிஸ்ட் கால் ஷீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, காலையில 10 மணிக்கு ஃபில்டர் காஃபி வருமே அப்படின்னு கேட்டிருப்பான். ஆமா அப்படின்ட்டு இருக்காரு. மத்தியானம் 11:30 மணிக்கு வெஜிடபிள் சூப் வருமே அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமா சூப் வரும், கரெக்டா சொல்றீங்க. ஆமா, அதுக்கப்புறம் மத்தியானம் காடை பிரியாணி, கவுதார பிரியாணி, நான் வெஜிடேரியன் மீல்ஸ், பெரிய பெரிய வஞ்சன ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் சுக்கா, ஆமா அதுவும் வருது. அப்புறம் சாயந்தரம் பஜ்ஜி போண்டா அப்படி ஸ்நாக்ஸ், ஒரு ஃபில்டர் காஃபியோட வருமே. நைட்டு தங்கன்னா அதுக்கு தனி கறி தோசை எல்லாம் வருமே. நம்ம வருது, எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? யோ
நான் இது வரைக்கும் அங்க டிஸ்கஷன்ங்கிற பேர்ல 6 வருஷமா உட்கார்ந்துருந்தேன். ஆமா, உனக்கு நான் சீனியரியா? அவர் படமே எடுக்க மாட்டாரியா? இதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் எத்தனை பேர் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்ல கமிட் ஆயிருக்கேன்னு சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருப்பாரு. சார் நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சார் நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி சுத்திட்டு இருந்தேன். நீங்க அப்படின்னு கேட்பாங்க. தீக்கரையிலே ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. நீங்க? சார் 4 வருஷத்துக்கு முன்னாடி. நீ ரொம்ப ஜூனியர், தப்பிச்சு எப்படியா வெளியில ஓடி வந்து தப்பிச்சு வரதே பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி, ஒருவேளை இவன் அட்வைஸ் பண்றது உண்மைதான் அப்படிங்கிறது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சு வந்தாதான் உண்டு. இல்லைன்னா அவங்க கதை முடிஞ்சு. இன்னொரு விஷயம் சொல்றேன்னு கேளுங்க. இப்படி ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஆபீஸ்ல டிஸ்கஷன்ல உட்கார்ந்த பல பேர் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸா இருக்காங்க. பேரெல்லாம் வேண்டாம், ஓகேவா? இது ஒரு பக்கம். இது இல்லாம தயாரிப்பாளர்களை என்ன பாடுபடுத்துவாரு அப்படின்னா, அங்கே இருந்திருந்தா அவங்க பெரிய டைரக்டர் ஆயிருக்க முடியாது. பெரிய டைரக்டரை கூட ஆயிருக்க முடியாது. இப்படி தயாரிப்பாளர்கள் எப்படி குடும்பப்படுத்துவார் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு தயாரிப்பாளர் போறாரு. இதுக்கு இடையில வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணிருக்காரு. அவர் படங்கள் பண்ணிட்டே தான் சார் இருப்பார். நான் தான் சொல்றேன்ல, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் சிறந்த வியாபாரி. அதாவது வந்து பணம் எதுல போட்டா திருப்பி அது வந்து பல மடங்கு நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் பணம் போடுவார். அதாவது வந்து பணம் போட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிஸ்க்கு, அந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை ஜெயிச்சா ஜெயிக்கும், தோத்தா தோத்துரும் இப்படிங்கிற மாதிரியான ரிஸ்க் எல்லாம் அவர் எடுக்கவே மாட்டாரு. ஒரு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜாக்கி சான் படங்கள்லாம் வாங்கி இங்க வந்து டப்பிங் பண்ணுவார். அதாவது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல டப்பிங் பண்ணுவாங்க. எங்க இருந்து போச்சேன் பாத்தியா, இந்த ஜாக்கி சான் ஆவாங்க அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டப்பிங் போட்டு பெரிய காசை சம்பாதிச்சாரு. அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்க ஆரம்பிச்சார். பல படங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி வந்து சினிமா பண்ணாரு. வேலூர்ல ஒரு தியேட்டர் வச்சிருந்தாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சுல, விஜய் படம், அது சங்கிலி முருகன் வந்து எடுத்திருந்தார் அந்த படத்தை. அவர் தான் ப்ரொடியூசர், ரியல் ப்ரொடியூசர். இவர் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல, அதாவது மொத்த உரிமையும் இவர் வாங்கி இவர் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்ங்கிற பேர்ல வெளியிடுறாரு. அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா மாறுது. அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா ஆனோன்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னா சங்கிலி முருகன் இங்க அடையாளப்படுத்தப்படலை. உண்மையான ப்ரொடியூசர் சங்கிலி முருகன் தான். ஆனா ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அடையாளப்படுத்த போது எல்லா பெரிய நடிகர்களும் என்ன செஞ்சாங்க, அதாவது பெரிய நடிகர்களுடைய கேரக்டர் தானே, அதாவது பணம் இருந்தால் பெரிய தயாரிப்பாளர் இருந்தால் அவங்களுக்கு உடனே டேட்ஸ் கொடுக்குறது, நான் நீ போட்டி போட்டாங்க. இவர் வந்து ஒரு பெரிய உச்சத்துல போய் உட்காந்துட்டாரு. இப்படிலாம் இருந்தவர் தயாரிப்பாளரை என்ன கஷ்டப்படுத்தினார் அப்படின்னா, இப்போ தயாரிப்பாளர் வந்து போவாங்க, சார் ஒரு படம் ஆரம்பிக்கலான் இருக்கேன், எப்படி சார் நீங்க வந்து ஏதாவது ஃபர்ஸ்ட் காப்பி போட்டு முடியுமா? ஃபர்ஸ்ட் காப்பினா மொத்த உரிமையும் வாங்கிக்கிறது. ஏன்னா அவர் மொத்த உரிமையும் நிறைய படம் வாங்குவார். நல்ல படமா இருந்தா மொத்த உரிமையும் வாங்கி ஒரு ரிலீஸ் பண்ணிடுவார், அதுல லாபம் பார்த்துருவார். அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தேடி போனீங்கன்னா, வாங்கண்ணே அண்ணே வாங்கண்ணே உட்காருண்ணே, என்னண்ணே ஐயோ என்னண்ணே கதை என்னண்ணே அப்படி கேட்பாரு. சும்மா ஒரு லைன் சொல்லுங்கண்ணே, தம்பி முழுக்கதே நான் டேரக்டர், அதெல்லாம் வேணாண்ணே, நீங்க இப்ப ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுண்ணே எவ்வளவு மூத்த தயாரிப்பாளர் நீங்க, ஒரு லைனை மட்டும் சொல்லுங்கண்ணே, சும்மா சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னா ஒரு லைனை சொல்லுவார். இதுதான் தம்பி அப்படின்னா, ஒரு போலீஸ்க்கும் ஒரு ரவுடிக்கும் கதை தம்பி, அருமையா இருக்கனே, யாரை போட்டிருக்கீங்க, அடர அவன் பெரிய மார்க்கெட் வரப்போகுது அவனுக்கு, அந்த நடிகனுக்கு, கவலைப்படாதீங்கண்ணே, எவ்வளோண்ணே பட்ஜெட்டு, இது ஒரு 1.25 ஆகும் அண்ணே, உங்களுக்கு ஒரு 25 லாபம் போதுமா கேட்பாரு. போதும் தம்பி அப்படின்னா, அப்போ 2 ரூபாய்க்கு நான் ஃபர்ஸ்ட் காப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர் வந்து பூஜை போட விட்டு அந்த நடிகர்கள்லாம் அட்வான்ஸ் கொடுக்க விட்டு சாங் ரெக்கார்டிங்லாம் பண்ண விட்டு அந்த தயாரிப்பாளர் போய் கேட்பாரு, சார் இந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு 4 நாள்ல ஷெடியூல் போகலாம் சார், ஒரு வாரத்தில் பிளான் பண்ணியிருக்கோம், அடுத்து ஷெடியூல் ஷூட்டிங் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அப்படியா பிளான் பண்ணிக்கிங்களா, இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கே, அந்த படத்தில் இது இருக்குது, இந்த படத்தில் லாக்காக இருக்குது, இந்த படம் விளாண்டிருக்கு, நீங்கள் தான் சொன்னீங்க சார், அதனால தான் பிளான் பண்ணேன் அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் சார், அப்படியா இல்லை நான் தான் சொன்னேன் நீங்கள் ஒன்று செய்யண்ணே, எத்தனை நாள் ஷெடியூல், அது ஒரு 15 நாள், எங்கேயாவது ஃபைனான்ஸ் வாங்கி எடுங்க, எப்படி எங்கேயாவது ஃபைனான்ஸ் வாங்கி எடுங்க, அது வட்டி என்ன ஆகுதோ நான் கொடுத்துட்றேன். இல்லை தம்பி ஒரு புதுமுகம் மாதிரி போட்டு எடுக்கிற படம், அது ஃபைனான்ஸ் வாங்கினா பெருசாக கொடுக்க மாட்டாங்க, யார் கொடுப்பாங்கண்ணே போங்கண்ணே கேளுங்கண்ணே, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஃபர்ஸ்ட் காப்பி போடுங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் போய் ஃபைனான்ஸ் வாங்கி ஒரு ஷெடியூல் எடுப்பார். அப்புறம் 2வது ஷெடியூலையும் எடுக்க சொல்லுவார், 3வது ஷெடியூலையும் எடுக்க சொல்லுவார். இனிமே அந்த படம் வந்து பாதியில் வந்து நிற்கும், இனிமே வந்து எடுக்கவே முடியாது தம்பி என்ன தம்பி அப்படின்னும் போது பார்க்கலாண்ணே நான் சொல்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் வந்து ஏரியாவை வந்து வாங்கிக்கிறீங்களான்னு போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்ற, மதுரை ஏரியாவா நான் எவ்வளோக்கு போகுது அப்படின்னு, அண்ணன் தம்பி சார் 30 ரூபாய்க்கு கேட்குறாங்க சார் அப்படின்னா, 30 ரூபாய்க்கு கேட்குறாங்களா, 30 ரூபாய்க்கு கேட்குறாங்களா, அப்போ 30 கோயம்புத்தூர் 35, திருச்சி இது பெரிய லாபம் வருமே அப்படின்னு ஒரு கேல்குலேஷன் மனசுக்குள்ள பண்ணுவார்.
ஆனா எதிர்த்தாப்புல இருக்க தயாரிப்பாளர் ஏதோ வந்து வியாபாரம் கால்குலேஷன் பண்றாரு போலன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா சரி நான் வந்து ஒரு 35 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். எப்போ ரிலீஸ் வச்சிருக்கீங்க சார்? நீங்க சொன்னா ரிலீஸ் வச்சிடலாம் சார். ஒரு 3 ஏரியாவை நான் கமிட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி, ஒரு ஏரியா கமிட் பண்ணா எஸ்கேப் ஆயிடுவாங்க எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏரியாவை நான் கமிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏரியாவுக்கு விலை பேசி ஒரு அமௌண்ட்டை பேசி சும்மா அது நம்பணும் இல்லையா, அதனால ஒரு 1,00,000 ரூபாய் செக்கிங் கொடுத்துருவாரு. இந்தாங்க அக்ரிமெண்ட் சார், அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கலாம், என்னடா லாஸ்ட் மொமெண்ட்ல அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், விடுங்க நீங்க போங்க, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணி தாராளம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணிட்டு இவர் வந்து போய் நின்னார்னு வச்சுக்கோங்க, அண்ணா 2 நாள்ல வந்துருங்க, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை தானே, கவலைப்படாதீங்க, நம்ம பண்ணலாம், வெள்ளிக்கிழமை தானே, ஆமா வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை தானே, ஆமா இப்போ ஓகேண்ணே அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 2 நாள் கழிச்சு போய் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க அந்த தயாரிப்பாளர், அண்ணே என்னோட வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா, போஸ்ட் பப்ளிசிட்டிலாம் அடிச்சிட்டிங்களா, தேட்டர்லாம் எடுத்துட்டீங்களா, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு, கியூபெல்லாம் பணம் கட்டிட்டீங்களா, எல்லாம் ஓகேவா, ஓகே ஓகே ஓகே, கவலைப்படாதீங்கண்ணே, நீங்கள் நாளைக்கு வாங்க தம்பி, இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் ரிலீஸ் தம்பி அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றுமே இல்லை, பணம் தானே, இப்படி அடுத்து கொடுத்தா நீங்கள் வாங்கி கடன்காரங்களுக்கு அடிக்க போகிறீங்க, ஃபைனான்ஸ்காரங்களுக்கு தான் அடிக்க போகிறீங்க, அடைச்சிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, ஒரே நிமிஷம் என்னோட ஆஃபீஸ்க்கு டேபிள் கூட்டுவாங்க, அப்போ போய் செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி அவ்வளோதானே, இது என்ன பெரிய பிரச்சனையா, நீ போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர் ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணி, வழக்கமாக நான் சொன்னதில் பார்க்க மாட்டார், இந்த சிசிடிவிலே பார்த்துட்டு இருப்பார். ஒரு நேரம், ஒரு காலக்கெடு, இனிமே இந்த தயாரிப்பாளர் வந்து வேற எங்கேயுமே போய் இந்த பணத்தை ரெடி பண்ணி இந்த ஏரியா விற்று ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவார். ஒரு 8 மணி 10 மணி நைட்டு கன்ஃபார்ம் பண்ணோன்னே, அண்ணே வாங்கண்ணே, அண்ணே எனக்கு உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணே, ஐயோ வர வேண்டிய பணம் வரவே இல்லைண்ணே, பெரிய பெரிய படமா எல்லாம் லாக் ஆகி போச்சுண்ணே, ஏன்னா அவர் திடீர்னு பேமெண்ட் கொடுத்தாதான் ஷூட்டிங் வருவேன்னு ஒரு பெரிய நடிகர் பேரை சொல்லுவார். நான் என்னென்ன பண்றது அண்ணே, தள்ளி வைக்க முடியுமா அண்ணே, ஐயோ தம்பி என்னோட வாழ்க்கையே போயிடும் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, இல்ல நீங்க தள்ளி வச்சிருங்க அப்படின்பாரு. அந்த மாதிரிலாம் வந்து பல தயாரிப்பாளர்களுக்கு ராங்கா கமிட்மெண்ட் கொடுத்து ராங்கா ப்ராமிஸ் பண்ணி இவர் வந்து அதை ரசிப்பார், பல சிக்கல்களை ஏற்படுத்துவார் தயாரிப்பாளர்களுக்கு. இது வந்து நான் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, எனக்கு வந்து 9 நோட்டு படத்துலையும் சரி, தோட்டா படத்துலையும் சரி, இல்லை விஷ்ணுவோடைய உரிமைகள், அதாவது வந்து விநியோக உரிமைகள் ஒரு 4-5 ஏரியா வாங்கினார், நேரடி பழக்கம் ஆஸ்கார் ரவிச்சந்திரனோட இருக்கு. இது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் எல்லாரையும் இப்படிதான் நடத்துவாரு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 9 நோட்டுக்கு என்ன பிரச்சனை பண்ணாரு, தோட்டா படத்துக்கு என்ன பிரச்சனை பண்ணாருலாம் பேசியிருக்கோம். அந்த அனுபவத்துல தான் சொல்றேன். இப்ப நம்ம அந்த நடிகர் ஸ்ரீகாந்த் மேட்டருக்கு நம்ம வருவோம். இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கேளுங்க, சசி வந்து ஒரு கதையை எடுத்துட்டு போய் ஆஸ்கார் ரவிச்சந்திரன்கிட்ட சொல்றாரு, சார் இந்த படத்தை பண்ணலாமான்னு. அந்த கதை வந்து அவருக்கு பிடிச்சோன்னா யாரு வந்து நம்ம ஹீரோவா போடலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கதைக்கு ஒரு புதுமுகம் ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே வந்து ஓகே பாருங்க, புதுமுகம் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆடிஷன் நடக்குது. ஆடிஷன்ல ஸ்ரீகாந்த் ஏற்கனவே வந்து சினிமாவில் எப்படியாவது நடிக்க வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீகாந்தோட போட்டோ வந்து சசிக்கு போகுது, கூப்பிட்டு ஆடிஷன் பண்றாங்க. ஸ்ரீகாந்த் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, நல்ல யூத்தாவும் இருப்பார். ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் அறிமுகமான காலத்துல இன்னைக்கு வரைக்குமே நல்ல யூத்தாவும் யங்காவும் அழகாவும், அதாவது ஹைட்டு வெயிட்டு, ஒரு ஹீரோக்கான ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கிற ஒரு நடிகர் தான். அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பார் யூத்தா. ஸோ இந்த பையன் ஓகேண்ணே, நல்ல சாமிங்கா இருக்கான், லவபிள் பாயா ஒரு பையன் இருக்கான், நான் பார்த்து ஓகே பண்ணியிருக்கேன். ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சசி சொல்றாரு. சசி சொன்னோன்னே ரவிச்சந்திரன் பையனை வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. பார்த்துட்டு ஓகே இந்த பையன் ஓகேன்னு சொல்லி, யார ஸ்ரீகாந்த் ஓகேன்னு சொல்லி, இந்த படத்துக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் 2 படத்துக்கு மொத்தம் 3 படத்துக்கு வந்து ஸ்ரீகாந்தை கமிட் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுகத்தை ஒரு தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தும் போது அடுத்து ஒரு 2 படத்துக்கு எங்களுக்கே பண்ணணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அது ட்ரேட்லேயே வழக்கம் தான். அது சரி தப்புங்கிற நிறைய விவாதங்கள்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுவாங்க. அப்படி 2 படத்துக்கும் இந்த படம் இல்லாமல், அதாவது அந்த படத்தோட பேர் வந்து ரோஜா கூட்டத்துக்கு படத்துக்கு இல்லாமல் 2 படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காரு. ஷூட்டிங் தொடங்குது. ஷூட்டிங் நல்லா ஜேன்னு நடக்குது. ஆப்பிள் பெண்ணே, இந்த பாட்டு நீ யாரோ, அந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே அந்த பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுமே இட்டு அந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் 1-2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்துக்கு ஒரு பெரிய பேராயிப்போச்சு. சினிமா இண்டஸ்ட்ரியில ஸ்ரீகாந்தை வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா அந்த பையன் சூப்பரா இருக்கானே, அடரா வேற மாதிரி இருக்கானே, என்னமோ சாமிங்கா இருக்கானே, ஒரு லவபிள் பாயா இருக்கானே, நம்ம இவனை வச்சு அதாவது நிறைய பேர் படைப்பாளிகள் இருப்பாங்க, இந்த காதல் கதைக்கு இவர் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம வச்சு எடுக்கலாமே போது ஏகப்பட்ட
ப்ரொடியூசர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்ரீகாந்தோட தேதி கேட்டு ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போய் கும்மிறாங்க. எனக்கு கொடுத்துருங்க, அடுத்த படம் எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கு அடுத்த படம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அடுத்தடுத்து ஸ்ரீகாந்துக்கு பெரிய புக்கிங் ஆகிறதுக்கு தயாரிப்பாளர் வீட்டில் போய் கும்மிறாங்க. கும்மிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வந்து யதார்த்தமாக ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் பேசும்போது, சார் நம்மளோட ரோஜா கூட்டம் படம் வந்து என்ன சூப்பராக ஓடும் தெரியுமா சார், அதாவது பிரமாதமா ஓடிட்டு இருக்கு சார், அந்த மார்க்கெட்ல அந்த பையன் நடிச்ச ஹீரோவா நடிச்ச ஸ்ரீகாந்த்க்கு 7-8 ப்ரொடியூசர்ஸ் புக் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா 7-8 ப்ரொடியூசர் புக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமா சார், பிரமாதமா அந்த பையன் பெரிய லெவலில் வருவான் போல சார் தமிழ் சினிமால. அதாவது வந்து தமிழ் சினிமால இவ்வளோ நல்ல ஹீரோ கிடைச்சிட்டாருன்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆடியன்ஸே ரொம்ப விரும்புறாங்க சார், ரொம்ப லைக் பண்றாங்க சார். பொதுவாக வந்து குறிப்பா வந்து கேர்ள்ஸ் ரொம்ப லைக் பண்றாங்க சார் அந்த பையனை. பிரமாதமான ஒரு இன்ட்ரடக்ஷன் சார் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யதார்த்தமா சொல்றாரு. சொன்னோடனே இவர் என்ன பண்றாரு, டக்குன்னு ஃபோன் எடுத்தோன்னே ஸ்ரீகாந்துக்கு நம்பரை போடுறாரு. ஸ்ரீகாந்த் லைன்ல வர்றாரு. ஹலோ சார் அப்படிங்கிறாரு. ஸ்ரீகாந்த் எங்க இருக்கா அப்படிங்கிறாரு. சார் நீங்க நான் பாண்டி பஜார்ல ஒரு ஷாப்பிங்ல இருக்கேன் சார் அப்படிங்கிற. அப்படியா, சரி உடனே கிளம்பி நீங்க வா சார், இந்த பில் போட போறேன் சார், முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவா சார். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்படி வாங்கினதெல்லாம் அப்படியே வச்சுட்டு உடனே வா, முக்கியமான மேட்ரு அப்படின்னு இருக்காரு. சார் அப்படியா சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் கொடுத்த ப்ரொடியூசரு, அது இல்லாமல் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஒரு பேரு புகழோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அதனால இம்மீடியட்டா என்ன பண்ணாரு, ஸ்ரீகாந்த் பைக் எடுத்துட்டு அசோக் நகர் இருக்கிற ஆஃபீஸ்க்கு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் போறாரு. கேட் ஓப்பன் ஆகுது. ஸ்ரீகாந்த் பைக்கை கொண்டு போய் நிறுத்திட்டு டக்குன்னு வண்டியை விட்டு இறங்குறாரு. ஸ்ரீகாந்த் மனசுல என்னன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர்லாம் வெட்டி அடைஞ்ச போது ரஜினிகாந்த், நெல்சனு எல்லாத்துக்கும் அனிருத்துக்குலாம் கார் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு கார் கிஃப்ட் கொடுக்க போறாரு, பெரிய வெற்றி படமா ஆயிடுச்சு, அதனால நம்ம ஆசையா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள, ஏதோ ஒரு சந்தோஷம். இல்ல இன்னொரு படம் இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாவா, நாளையில இருந்து ஷூட்டிங் கூப்பிடுறாரு போல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட உள்ள வேகமா ஓடி போய் கதவை திறந்து, சார் உள்ள வரலாமா சார், குட் மார்னிங் சார் அப்படிங்கிறார். ஸ்ரீகாந்த் வா உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டேன், உட்கார் அப்படின்னு உட்காந்து. என்ன இப்படி வேர்த்து இருக்கு, பைக்ல வந்தேன் சார். ஏப்பா பைக்ல வந்துட்டு இருக்க, கார் கீர் வாங்குறது இல்லையா, சரி இரு அப்படின்னு. ஸ்ரீகாந்த் இன்னும் சந்தோஷமாயிட்டார். ஓ அது கார் தான் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு இருக்காரு, ஆமா கார் கன்ஃபார்ம் அப்படின்னு அவர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம். சரி ஏதாவது ஜூஸ் சாப்பிடு, இல்ல சார் பரவாயில்ல சார், ஏதோ சாப்பிடு சார், எப்பா ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று கொடு அப்படின்ட்டு இருக்காரு. உடனே டக்குன்னு நம்ம ரூம் பாய், அவன் வந்து கரெக்டா, அதான் ரூம் பாய்ல ஆஃபீஸ் பாய், அதே ஆஃபீஸ் வந்து ஸ்ரீகாந்துக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருக்காரு. ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஸ்ரீகாந்த் எடுத்து குடிங்க அப்படின்னு இருக்காரு. இல்லை சார் நீங்க சாப்பிடு, நான் இப்பதான் சாப்பிட்டேன், நீங்க குடிங்க டயர்டா இருப்பீங்க, குடிங்க அப்படின்னு இருக்காரு. அந்த ஜூஸ் எடுத்து ஸ்ரீகாந்த் வந்து இப்படி கடன்னு குடிச்சிட்டே இருப்பார்ல. பாதி ஜூஸ் குடிக்கும் போது, ஸ்ரீகாந்த் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு நல்ல காஸ்ட்லி சலூனா போய் உடனே மொட்டை போட்டுருங்க சார். அந்த ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே வாயிலேருந்து வெளியில தெரிச்சு, அதாவது வந்து சில நேரங்களில் ஏதாவது தண்ணி குடிக்கும்போது பொறை ஏறும் கேட்டீங்களா, ஜோக் சொன்னாலோ இல்லை அதிர்ச்சியான செய்தி சொன்னாலோ அந்த மாதிரி பொறை ஏறி வாயிலேருந்து அந்த ஜூஸ் எல்லாம் வெளியில தெரிச்சு நெஞ்சடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸ்ரீகாந்த்க்கு. சார் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, மொட்டை போட்டுட்டு வந்துடுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன் புரியுதா உனக்கு, மறுபடியும் சொல்லுங்க. போய் மொட்டை போட்டு வா. சார் எதுக்கு சார் மொட்டை போடணும், எதுக்கு ஏன்லாம் கேட்காது, எதுக்கு ஏன்னு கேட்டா உன்னை புக் பண்ண நானு, நீ அப்ப புக் பண்ணும்போது எதுக்கு ஏன் நான் கேட்டேன், இப்போ மொட்டை போட்டுவானா மொட்டை போட்டுவா. சார் என்ன சார் சொல்றீங்க, மொட்டை போட்டுவா ஸ்ரீகாந்த், நீ போ பெரிய சலூன்ல மொட்டை போட்டு போ அப்படின்னு. அப்படி ஸ்ரீகாந்த் வந்து, அதாவது கை கால்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனைனா, ஸ்ரீகாந்த் வந்து இது வரைக்கும் சினிமா பின்னணியே இல்லாம வந்த ஒரு நடிகர். அவர் வந்து முதல் தடவையே அந்த படத்துல நடிச்சுக்கார் ரோஜா கூட்டத்துல. அவரை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர், அதுவும் இல்லாம அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான தயாரிப்பாளர், பெரிய பேரும் புகழோட இருக்கார். யார், ஆஸ்கார் ரவிச்சந்திரன். அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது அதை தட்டவும் முடியல, அதை மீறவும் முடியல, என்ன பதில் சொல்றதுன்னே ஸ்ரீகாந்த் தெரியல. ஒரே திணறல், ஒரே பதட்டம், கைகால்லாம் விட ஆற ஆரம்பிச்சிருச்சு. இல்ல சார் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட, காரணம்லாம் கேட்கா ஸ்ரீகாந்த், முட்டை போட்டுவா அப்படின்னு இருக்காரு. அதாவது என்ன பொருள்னா, ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, சார் நம்ம அடுத்த படம், நமக்கு ஒரு அடுத்த படம் பண்ணணும், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சார் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சார், அடுத்து உங்களுக்கு படம் பண்ணிட்டு தான் சார் வேற யார்ட்டையும் நான் அட்வான்ஸே வாங்குவேன், இது யார்ட்டையும் வாங்கல சார் இது வரைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அடுத்த படத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்ப சரி சார் அப்படின்னு. அதுதான் அது ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், அதுக்குள்ள நீ மொட்டை போட்டு வந்துரு அப்படின்னு இருக்காரு. சரி எதுக்கு சார், மொட்டை போடுற மாதிரி கேரக்டரா சார், மொட்டை போடுற மாதிரி கேரக்டர்லாம் இல்லை, அது நல்ல கேரக்டர் தான், ஆனா 6 மாசத்துக்குள்ள முடி வளர்ந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் போகலாம். சரி என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தில் கேட்டுக்காரு. சொன்னதை செய்ப்பா, கேள்விலாம் நிறைய கேட்டுட்டு இருக்காது, நீ ப்ரொடியூசரா நான் ப்ரொடியூசரா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்ரீகாந்த்
படபடன்னு ஆகி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்டிலாம் சொல்லியிருப்பார் போல, இந்த மாதிரி சொல்றாரு, என்ன செய்யறது. இதாவது என்ன நோக்கம்னா, இந்த ஸ்ரீகாந்த்ங்கிறாரு இவர் உருவாக்குன ஒரு ஹீரோ. இவர் உருவாக்குன ஹீரோக்கு இவ்வளவு பெரிய பேரும் புகழும் வந்துருச்சுன்னா, அந்த பேரும் புகழ் வந்தது வந்து இவரால தாங்கிக்க முடியல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதான் உண்மையா அவரோட ஆஸ்கார் ரவிச்சந்திரனோட நேச்சர். அவர் என்ன பண்றாரு, அடுத்து வந்து எத்தனை படம், 10 படம் புக் பண்றதுக்கு தயாரிப்பாளர் வந்திருக்காங்கல்ல, மொட்டையை போட்டு ஒரு மனுஷனை அசிங்கப்படுத்துனீங்கன்னா அடுத்து எவன் புக் பண்ணுவான்? எவனும் புக் பண்ண விட முடியாது. ஒரு 6 மாசத்துக்குள்ள இந்த மார்க்கெட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஸ்டெபிலிட்டியே போயிடும். அது வரைக்கும் நீர்த்து போயிடும் அந்த மார்க்கெட். அந்த மார்க்கெட் வச்சு ஒரு அடுத்தடுத்து 2 படங்கள் பண்ணா இவருக்கு தான் லாபமா இருக்கும். ஏன் படம் பண்ணாம மொட்டை அடிக்க? படம் பண்ணுவார் சார். இவரும் பண்ணாரு. 1 வருஷம் கழிச்சு மனசெல்லான்னு ஒரு படம் பண்ணாரு. வேணும்ட்டே ஒரு ஃபிளாப் படம் பண்ணி கொடுத்தாரு மனசெல்லான்னு. அதெல்லாம் விடுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஸ்ரீகாந்த் அவங்க அப்பாட்டி எல்லாம் போய் சொல்லி, அவங்க அப்பா ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ரொம்ப கெஞ்சி ரிக்வஸ்ட் பண்ணி, சாரி பையன் வாழ்க்கையே கெட்டு போயிடும் சார், ப்ளீஸ் சார் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, ஏதோ நல்ல மூட்ல இருந்தாரா என்னன்னு தெரில, அதை வந்து சரி சரி போங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாரு. எப்படியோ ஸ்ரீகாந்த் வந்து இவர்கிட்ட வந்து தப்பிச்சார். இப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது சார், ஒரு மனிதன் வந்து நல்லது செய்யலைன்னா பரவாயில்ல, தப்பு கிடையாது. கெட்டது செய்யணும்னு நினைக்கும் போது என்னன்னா திரும்பி வந்துடும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு இத்தனை படங்கள் வெற்றி படங்கள் எடுத்தீங்க. ஏன் நம்மளுடைய ஆஸ்கார் மூவிஸ் நிறுவனம், எங்க நிறுவனம் இருக்கு, 1980 வந்து உருவாக்கப்பட்ட நிறுவனம். நாங்க பல படங்கள் எடுத்திருக்கோம். வெற்றி படங்களும் எடுத்திருக்கோம், தோல்வி படங்களும் எடுத்திருக்கோம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் 4 நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். 90களின் கடைசியில வந்து இவர் ஆஸ்கார் பிலிம்ஸ்னு ஒரு நிறுவனத்தை ஓபன் பண்றாரு. நிறுவனத்தை ஓபன் பண்ணி அவர் பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறாரு. இல்லைன்னு நம்ம சொல்லல, மாட்டுக்கருத்தே கிடையாது. ஆனா அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு படம் எடுக்கலாம்னு நினைக்கும் போது, அது நோட்டு எடுக்கும்போது, தோட்டாலாம் எடுக்கும்போது, அதுக்கு நமக்கு, அதாவது நம்ம வந்து ஆஸ்கார் பிலிம்ஸ் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில கோலோச்சி இருந்துகிட்டு இருக்கோம். இந்த காலத்துல ஆஸ்கார் மூவிஸ் இவங்க பழைய ஆளுங்க மறுபடியும் இவங்களும் படம் எடுத்தாங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும் சொல்லி நம்மளை படம் எடுக்க விடாம செஞ்சார். இது உண்மையாவே இப்படிதான் செஞ்சார். சூழ்ச்சியில தான் செஞ்சாரு இந்த மாதிரிலாம். புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு எண்ணம், அந்த எண்ணம் வந்து எப்படி நல்ல, அது ஏன் இப்படி ஒரு எண்ணம் ஆஸ்கார் வச்சுன்னு தெரியல. இப்ப பாருங்க, அவர் இருக்கிற இடமே தெரியல, எங்க இருக்காருன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு. அதாவது நீங்க வந்து சார் நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்மா வந்து உங்களுக்கு கஷ்ட காலம் வரும்போது உங்க தலையில கூழாங்கல்லாம் விழுந்து உங்களை காப்பாத்தி விட்டுரும். நீங்க தப்பா வாழ்ந்திருந்தீங்கன்னா அந்த கர்மா வந்து பெரிய பெரிய பாறாங்கல்லாம் உங்க தலையில விழுந்து உங்களை ஒன்றும் இல்லாம முடிச்சு விட்டுரும். அப்படி ஒரு நிலைமை தான் இப்போ ஆஸ்கார் ரவிச்சந்திரனுக்கு. நான் இப்போ கூட பாருங்க, ஆஸ்கார் ரவிச்சந்திரன் வந்து பல நேரங்களில் அந்த ராயப்பேட்டை பக்கம் தான், ஆழ்வார்பேட்டை எங்கேயோ தான் இருக்காரு இப்போ. ஆனால் யாரும் அவருக்கு அடையாளம் தெரியாது. யாருக்கிட்டையும் அவரோட ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. இப்படிலாம் அதை விடுங்க. நம்ம என்னன்னா, இப்போ அந்த சுவாகத் ஹோட்டல் இருக்குல்ல, சுவாகத் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ஒரு பிஎஃப் ஆஃபீஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் இருக்கு. அது பக்கத்துல வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கு, புத்து கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில்ல நான் நைட் ஷோ விட்டு வரும்போது பல தடவை பார்த்துருக்கேன். இப்போ கூட நான் அவரை பார்க்குறேன். நைட் ஷோ விட்டு வரும்போது ஒரு 2-2:30 மணி 1:30 மணி இந்த டைம்ல யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த போடுவாங்கல்ல சாமிக்கு முன்னாடி, அந்த மாதிரி கன்னத்தில் டப்பு டப்பு டப்புன்னு போட்டுக்கிட்டு தோப்பு கர்ணம்னு சொல்லுவாங்கல்ல, உட்காந்து எந்திரிப்பாங்க, அந்த பிள்ளையார் முன்னாடி எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தோப்பு கர்ணம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. நான் பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஏன் இப்படி வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றாருன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறாருன்னு. பாவம் தெரிஞ்சுதான் பண்றாரு அவரு. பாவம் தெரிஞ்சுதானே சில பேர் பண்றாங்க. பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம்ல, பாவம் தெரிஞ்சு மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு 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 கோழி இருக்கு, அதை வந்து எப்படி முறைப்படி கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்டா பரவாயில்ல. அதை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திருவி அதை கொண்டு அது தலை வேற உடம்பு வேற ஆக்குனீங்கன்னா அது என்ன சொல்றது? நம்ம அப்படி மனநிலையில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த சொசைட்டில. ஆஸ்கார் ரவிச்சந்திரன் தொடர்பாக யாருக்குமே தெரியாத ஷாக்கிங்கான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.